கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் ஒரு சாட்சியான வாழ்க்கை. மகிழ்ச்சி இல்லாத கிறிஸ்தவர்களே சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரையில் ஒரு தேவனுடைய பிள்ளைன்னா அவன் சந்தோஷமாக இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, எப்படி பிரதர், என் சூழ்நிலைலாம் உங்களுக்கு தெரியுமா பிரதர்மாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்றைக்கி ஆவியானவர் பேசுகிறத கவனிங்க. வேதவசனம் சொல்லுது, ஆபகு தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை பாருங்கள். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஐயா, ஒரு தேவ மனிதன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் களி கூறுவதற்கும் அவரிடத்துல என்ன காணப்பட்டுச்சுங்கிறத கவனித்து பாருங்க. 17ஆம் வசனம் சொல்லுது, அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளைவியாமல் போனாலும், கிடையில் மந்துகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். தேவ ஆவியானவர் மிக திட்டமா உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிறாரு. ஏய், நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் உன்னை ஆசீர்வதிச்சாதான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லக்கூடாது. சமாதானமா இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு வியாதி இல்லாமல் நான் சுகமாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிக்கணும். கடந்த நாளில் ஒரு சகோதரனை பார்த்தேன், முகம் வாடலாக இருந்தார். என்னன்னு கேட்டேன். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சண்டை. மனைவி ரொம்ப கேவலமாக பேசிட்டா. மனைவி இப்போ 2-3 நாளாக பேசுகிறதில்ல. என்னடா வாழ்க்கை, எல்லாருக்கும் நல்ல மனைவி கிடச்சிருக்காங்க, எனக்கு மட்டும் இப்படி சண்டைக்காரி மனைவியாக இருக்கால நினச்சி மனம் நொந்து போய் 2-3 நாளாக சோகமாக இருக்கேன்னு சொன்னார். யோசித்து பாருங்கள். அவர் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக உண்மை. அவர் வாழ்க்கை நரகமாயிட்டேன்னு அழுறார். ஒரு தம்பியை பார்த்தேன். அந்த தம்பியும் சோகமாக இருந்தான். என்னன்னு கேட்டேன். என் +2 முடிச்சுட்டேன், என்னை மேல் படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மாட்ட சரியான பண வசதி இல்லை. என் நண்பர்கள்லாம் நல்ல நல்ல காலேஜில் போய் படிக்க போகிறாங்க. எனக்கு எங்கள் அப்பா அம்மாவால் ஒரு 50,000 கூட கட்டி படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். அந்த தம்பி அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தான். உண்மையிலே இந்த பூமியில் பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வீட்டுக்கு வீடு வாசற்படின மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், விரும்பப்படாத சூழ்நிலைகள் காணப்படும். இப்போ கவனிங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை பாதிக்கிறது, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது, நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது. உண்மையிலே எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு நம்ம சம்பூர்ணமாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு நினைக்கிறோன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள்னா அங்கே அவர் என்ன சொல்கிறாரு, என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அதாவது மந்தையில் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னன்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, மகிழ்ந்து களி கூறு. ஏன், உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். நீ ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கியா, நீ மகிழ்ந்து களி கூறு. ஏன், உன் கூட கர்த்தர் எப்பொழுதும் இருக்கிறார். உலக பிரகாரமாக உனக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், உலக பிரகாரமாக உனக்கு சரீரத்தில் சுகம் இல்லாமல் இருக்கலாம், உலக பிரகாரமாக உன்கிட்ட ஆஸ்தி ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், சொந்த வீடு பங்களா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் அவன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். நல்லா கவனித்து பாருங்க. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னவென்று சொன்னால், ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளை என்றால் தேவன் அவனை நடத்துகிறார். அப்போ தேவனுக்குள் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும். வேதத்தில் ஒரு வசனத்தை பாருங்கள். லாசரு ஐஸ்வர்யவான். லாசருவுக்கு சரீரத்தில் சுகம் இல்லை. லாசருவுக்கு டெய்லி மாற்றுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. லாசருவுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட கிடைக்கல. ஆனால் அவன் ஆபிரகாம் அடியில் இருக்கிறான். பேர் பெற்றவனாக இருக்கான், கிருபை பெற்றவனாக இருக்கிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், பரிசுத்த பவுலப்போஸ்தலன் சொல்கிறார்ல, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளம் ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கு பலன் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா கவனித்து பாருங்கள்.
கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோமா கவனித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஆமா, தொழுவத்திலே முதலற்று போனாலும் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளமா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க பழகுங்க. ஒருவேளை அது நிமித்தமாக கூட தேவன் சில ஆசீர்வாதங்களை தரலாம். ஆசீர்வதிச்சாதான் சந்தோஷமா இருப்பேங்கிறத விட்டுருங்க. எந்த நிலையில் இருந்தாலும் மனரமையா இருக்கு பாருங்க. கர்த்தர் என்ன தான் நடத்துறார், இப்படிதான் கர்த்தர் நடத்துறார். கர்த்தர் எனக்கு வீடு தந்திருக்கிறார், இல்லை கர்த்தர் எனக்கு வீடு தரலை. கர்த்தர் எனக்கு ஊழியங்களை தரார், இல்லை எனக்கு கர்த்தர் ஊழியங்களை தரலை. கர்த்தர் என் தேவைகளை சந்திக்கிறார், இல்லை கர்த்தர் என் தேவைகளை சந்திக்கலை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள்ளே இருக்க பழகுங்க. அதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். கர்த்தர் உங்களிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பார், நீங்களும் சாட்சியாக இருப்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பலத்த கரத்திலும் உமது பிள்ளைகளை தருகிறேன். நன்மையினால் திருப்தியாக்குகிறவரே, இதோ நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற பாக்கியத்தை தாங்க. எந்த நிலையிலும் எங்கள் சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து விடாதபடி எங்களை காத்து கொள்ளுங்க. உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. உங்களுடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. துக்கம், துயரம், சஞ்சலம் வேண்டாம் ஆண்டவரே, அதையெல்லாம் எடுத்து போடும். சமாதானமாக இருக்க மகிழ்ச்சியாக இருக்க கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.